Hi everyone, welcome to my Saudi mini vlog. கல்ஃப் கண்ட்ரியில் வந்துட்டு தேங்காய் ஷார்ட்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு தான் தெரியும். அப்போ இது ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க இல்லையா, அப்போ தான் அவங்களுக்கு தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி வேணும், பொட்டுக்கடலை சட்னி வேணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் ஒரு பெஸ்ட்டான ஐடியா. தேங்காய் கம்மியாக யூஸ் பண்ணிவிட்டு ஒரு தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறோம். அண்ட் இதில் வந்து பொட்டுக்கடலை போகும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, 4-5 பூண்டு அண்ட் 1 லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கிறேன். அண்ட் கூடயே வந்து பொட்டுக்கடலை நம்ம போட்டுக்கலாம். அண்ட் காரத்துக்கு வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து அப்படியே வந்து ஃபுல்லாகவே வந்து தேங்காய் சட்னி மாதிரி தான் இருக்கும். ஆனால் பொட்டுக்கடலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ தேங்காய் ஷார்ட்டேஜ் டைமில் வந்து இது ஒரு சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பேச்சுலருக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். அண்ட் சட்னி வந்து தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து கடுகு போட்டுட்டு நான் கறி லீஃப் போட்டு ரெட் சில்லி இதை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, தோசைக்கு நம்ம வந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் இட்லி தோசை பேட்டர் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ அதில் வந்து ரொம்ப சாஃப்டான தோசை தான் வரும். எதுவுமே வந்து உள்ளார பழம்ஸ்லாம் இருக்காது, நல்ல தோசை வரும். இதில் கொஞ்சமாக தண்ணி அண்ட் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட தோசை நல்லா ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க, நைட் டின்னருக்காக நாங்கள் இது தோசை சட்னி செஞ்சு எடுத்துட்டோம். சில பேர் வந்துட்டு தோசை சாம்பார் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கும் வந்து இது பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் இருக்க போகுது. ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். என்னாச்சும் ஷார்ட்டேஜாக இருக்கும் போது இப்படி அப்படி வச்சு தான் நம்ம வீட்டு சமையல் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதாங்க, என் ஹஸ்பண்ட் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டாங்க. அவங்களுக்கு சட்னி இருந்தால் போதும், எதுவாக இருந்தாலும் நடக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்து தேங்காய் வேணும்னு சொல்லி தான் இது ஒரு ரெசிபி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்தால் என் வீடியோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.